Praise the Lord. Hallelujah. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் எத்தனையோ ஏராளமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவன் அருளிய ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் சேர்ந்து பாடுவோம் அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லாமல் இருக்க நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் போற்றுவேன் மரண பள்ளத்தாக்கி நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீ என்னை வாழ வைத்தீரையா சொல்லுவோம் மீண்டும் ஜீவனை கொடுத்து நீ என்னை வாழ வைத்தீரையா வாழ வைத்தீரையா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்ப்பா தர்மையான பகல் வேளைக்காக உமக்கு நன்றி ஓய்வு நாளின் காலை பகுதி
உம்மை நன்றாக நாங்கள் ஆராதிக்க, பிள்ளைகள் வசனம் சொல்ல, தேவ சமூகத்தில் எங்களால் இயன்ற காணிக்கை கொடுக்க ஆண்டவரே தேவன் உதவி செய்தபடினால் உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும் கடந்த ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் எங்களோடு பேசின ஆவியானவர் இந்த காலை பொழுதிலும் எங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை ஆஸ்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். பேசுங்க ஆவியானவரே. ஆண்டவரே, அடிமை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. அப்புரோஜனமான ஊழியக்காரன் நான் அல்ல, நீங்களே பேசுங்கப்பா. என் கடமை மட்டும் செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த காலை வேளையில் உங்களை பார்க்க செய்த ஆண்டவருக்கு நன்றி, மகிமை செலுத்துகிறேன். இந்த 4 நாட்களும் உங்கள் நடுவில் இருந்து ஊழியம் செய்வதற்கு எனக்கு கிருபை தந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். குறிப்பாக உங்கள் போதகருக்கு, குடும்பத்துக்கும் ஸ்தோத்திரம். முக்கியமாக அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். உங்களுக்கு தான் பிரைஸ் எல்லாம். அவங்களோட 4 நாள் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. எனக்கு அதில் முக்கியமாக இந்த வயசான பரிசுத்தவான்களோட கூட இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. உங்களோட அனுபவ சாட்சிகளை பகிர்ந்து கொண்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. எங்கள் சபையில் சில இந்த அனுபவ சாட்சிகளை சொல்லுவேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்த அன்பான போதோடு கூட இருக்க உதவி செய்தபடி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நல்ல மியூசிக் டீம், வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எனக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது வாசித்து உதவி செய்த மகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். என்னை ரொம்ப போஷித்த ஊழியக்காரம்மா, அவங்களோட டீம் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி. என்னை அன்பாக உபசரித்த லீடர்ஸ், எல்டர்ஸ், ஆமென், செக்ரட்டரி, மற்ற எல்லா சபையார் மக்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்து. முக்கியமாக என்னுடைய மனைவியை அடிக்கடி விசாரித்த எல்லா சகோதரிமார்களுக்கும் நன்றி. நான் ராத்திரிவே சொன்னேன், உன்னை எல்லாரும் தேடுறாங்க, ஒன்று வந்துட்டு தான் போன்னு சொன்னேன். கஷ்டம் வந்துட்டு போகிறது. அல்லேலூயா. தொடர்ந்து மீட்டிங் இருக்கிறதுனால முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சித்தமான வருகிற நாட்களை உங்களை காண ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த 4 நாட்களும் உங்கள் நடுவில் நான் இருப்பது உங்களுக்கு சந்தோஷம் தானா? ஆமாம். ரொம்ப தேங்க்யூ. பிரைஸ் அலாட். உங்களை குறித்து எங்கள் திருச்சபையில் காலையில் சொன்னேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாழ்த்தலை சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. உங்களை வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கொஞ்சம் சரீரத்தில் கொஞ்சம் டயர்டு இருந்தாலும், ஏன்னா நீங்கள் போய் ரொம்ப இங்கே பயங்கர நைட் டிராஃபிக் ஆகி போச்சு. எங்கள் மார்த்தாண்டத்தில் லேட்டாக தான் போனேன். ஸ்தோத்திரம். விடிய காலம் நேரமே எழும்ப வேண்டியதாச்சு. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினாலே ஸ்தோத்திரம். மீண்டுமாக 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர உதவி செய்தார். கர்த்தர் பலப்படுத்தி இருக்க உங்கள் ஜெபம் தான் காரணம். அல்லேலூயா. தொடர்ந்து உற்சாகமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. சரி, இந்த நாள் சிந்தைக்காக ஒரு வேத பகுதி எடுத்துக்கொள்வோம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம், அதிலே 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இந்த மைக் கொஞ்சம் செட் பண்ணுங்க. ஒரு சத்தம் கொடுத்தீங்களா? அதை கொஞ்சம் குறைச்சிருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஓகே, தேங்க்யூ. கவனிங்க, இந்த வேத பகுதி நமக்கு நல்லா தெரியும். பரிசுத்த பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது இதை எழுதுகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டவங்க தானா? ஆமாண்ணா ஆமாம் சொல்லுங்கள். ஆமாம். அல்லேலூயா. இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் இயேசப்பா மேலே அன்பு வச்சுருக்கிறீங்களா? ஆமென். அப்படி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, ஒன்று, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, யூ ஆர் த சூசன் பர்சன். அல்லேலூயா. யூ ஆர் செலக்டட் பர்சன். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். வசனம் சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். So everything is good for you. Amen. In our life. நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்காகத்தான் நடக்கும். சத்துரு ஒருவேளை தீமைக்காக சில காரியங்களை செய்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றுவார். வேதத்தில் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. யோபின் புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எடுக்க வேண்டாம், கவனிங்க. யோபின் புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா
அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் யோபுவுக்கு தீமை செய்தான், ஆனா கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார். நீங்க 42ஆம் அதிகாரம் படிச்சு பார்க்கும்போது அங்கு 12ஆம் வசனம் சொல்கிறது, யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்ப சொல்லுங்க, யோபுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வியாதி, இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு பெரிய பாடு, இவ்வளவு பெரிய அவமானம் வந்தது நல்லதுக்கா கெட்டதுக்கா? ஆமென். நல்லா புரிந்து கொள்ளணும். சில பேர் நினைக்கிறாங்க, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம், இவ்வளவு பெரிய மோசமான சம்பவம் நடந்ததே, இதுவும் நன்மைக்கா? நான் சொல்லுவேன், கண்டிப்பா நன்மைக்கு தான். நான் உங்களிடத்துல சொன்னேனோ இல்லைன்னு எனக்கு தெரியல, காஞ்சிபுரம் மாவட்டத்தில், காஞ்சிபுரத்தில் ஊழியம் செய்கிறதான பாஸ்டர் ஓஇ வர்கீஸ், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஓஇ வர்கீஸ் ஒரு உங்கள் கொல்லங்கோடு வட்டார கன்வென்ஷனுக்கெல்லாம், ஊரம்பில் நடக்கிற கன்வென்ஷனுக்கெல்லாம் அடிக்கடி வருவார், அப்படி தானே? அவர் எங்கள் சர்ச்சுக்கும் 2 முறை வந்திருக்கிறார், கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு சாட்சி சொன்னார், நீங்கள் ஒரு கேட்டிருக்கலாம், திரும்ப சொல்லுகிறேன். அவருடைய மகன், குட்டி பையன், யாரை போல என்ன இந்த குட்டி பையனை போல இருப்பான்னு வைத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் சின்ன வயசு. அவருடைய ஆரம்ப கால ஊழியம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, கொஞ்சம் அப்படி நார்மலாக அப்படி இருக்குது, அவ்வளோ பெரிய வளர்ச்சி இல்லை, சின்ன வளர்ச்சி. ஒரு நாள் ஆராதனை வேளையிலே ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு ஞானஸ்தான ஆராதனை. ஞானஸ்தான ஆராதனை முடிந்த உடனே தொட்டியை மூடி போடலை. தொட்டியை, தண்ணி நிரம்பி கிடந்திருக்குது, தொட்டியை மூடி போடலை. பாஸ்டருடைய அந்த குட்டி பையன் வெளியே விளையாடிட்டு நின்றவன், ஆராதனை வெளில போயிருக்கிறான், விளையாட போயிருக்கான், தொட்டிக்குள்ளே விழுந்துட்டான். யாருமே கவனிக்கலை. பிள்ளை தொட்டிக்குள்ளே செத்து போயிடுச்சு, மரித்து போயிடுச்சு. இது எனக்கு தெரியாது. பாஸ்டர் ஒரு மரண வீட்டில் இந்த சாட்சி அவர் சொன்னார். நல்லா கவனிங்க. குழந்தை இறந்து போயிடுச்சு. யாரோ அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் போனவங்க பார்த்துட்டாங்க. குழந்தை மேலே மிதந்துட்டே கிடக்குது. அழுது பிடிச்சிட்டு ஓடி போய் குழந்தையை தூக்கிட்டு எல்லாம் வந்தபோது எல்லாரும் சபையாரெல்லாம் அழுறாங்க. பாஸ்டர் பார்க்குறாரு, தான் பெத்த பிள்ளை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் செத்து போயிடுச்சு. அவர் சொன்னார், நான் இந்த குழந்தைய என் கையில் தூக்கிட்டு நேரே ஃபுல் பிட்டில் கொண்டு கிடத்திட்டு 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாராம். இது தேசமெல்லாம் பயங்கர ஃப்ளாஷ் நியூஸாக மாறிச்சு. எல்லாரும் அந்த ஊரே அழ ஆரம்பிச்சுது. அப்போ எல்லாரும் சொன்னாங்களாம், சோத்ராம், அநேகர் சொல்லியிருப்பாங்கள்ல, ஏசுன்னு சொல்லி சொன்னார், இன்னைக்கு சொந்த குழந்தைய இறந்து போயிடுச்சு. அப்போ அநேகர் சொன்னாங்க, இதோட பாஸ்டருடைய ஊழியம் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சாங்களாம். அவர் சொன்னார், என் பிள்ளை இறந்த பிற்பாடு தான், ஆமேன், என் ஊழியத்திற்கே ஆண்டு பெரிய வளர்ச்சியே கொடுத்தார். என் ஒரு பிள்ளை இறந்துச்சு, ஆனால் 100கணக்கான பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு தர ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு பக்கம் நமக்கு அது கவலை தான், வேதனை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவர் சித்தம் இல்லாமல், ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும், அதாவது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நேசிக்கிற ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒன்றும் நடப்பது இல்லை. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் சொல்லுங்க, நன்மைக்கா தீமைக்கா? நீங்க சொல்லணும், வசனத்தை வச்சு சொல்லுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவான். ஆமேன். ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவன் அனுமதிச்சிருக்கிறார், அவ்வளோதான். நீங்கள் சொன்ன உடனே ஆக்சிடென்ட் நடக்கிறது நன்மைக்கான்னு நீங்கள் கேட்கலாம். அப்படின்னு நான் அதுக்கு ஒரு காரியம் சொல்லாமல் விட முடியாது உங்களை. அல்லேலூயா. நான் சவுதி அரேபியாவில் இருக்கிறேன். நான் செய்திக்குன்னு போகலை, செய்திக்கு வருகிறேன். சவுதி அரேபியாவில், ஐம் த சவுதி அரேபியா, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் அங்கே தான் ரட்சிக்கப்பட்டது. அப்போ என்னோடு கூட நிறைய சகோதரர்கள், நாங்களாம் வாலிபர்கள். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு விசேஷத்தை கிருபை தந்திருந்தார். என்ன கிருபைன்னா, சொப்பனம் பார்க்குற கிருபை. என்னது? யோசேப்பை போல சொப்பனம் காண்கிற கிருபை தந்திருந்தார். அல்லேலூயா.
நான் என்ன சொப்பனம் பார்த்தாலும் அந்த வாரமோ இல்லை அடுத்த நாளோ அது நடக்கும். அதனால் எங்கள் சர்ச்சில் என் பேரே சொப்பனக்காரன். எங்கள் பாஸ்டர் என்ன கூப்பிடும்போது சொல்லுவார், சொப்பனக்காரா இங்கே வான்னு தான் கூப்பிடுவார். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் வந்து இப்போ என்கிட்ட கேட்காதீங்க. ஆமேன். அவள் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அது நிறைய சொப்பனங்கள் நான் சொன்னால் எனக்கு டைம் போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்கள் சர்ச்சில் என்னோடு கூட ஒரு பிரதர் இருந்தாங்க. அவங்க பள்ளியாடியை சேர்ந்தவங்க. அப்போ நாங்களும் அந்த காலத்தில் வந்து திருமணம் பண்ணாமல் ஊழியம் பண்ணணுங்கிற சன்னியாசியாக ஊழியம் பண்ணுங்கிறதுக்கு வைராக்கியமாக இருந்த ஆட்கள். அல்லேலூயா. அப்போ எங்கள் பாஸ்ட் என்ன பண்ணார், அந்த பிரதர் சொன்னார், நீ கல்யாணம் பண்ணணும் பண்ணி ஒரே ஏன்னா அவருக்கு வயசாகிட்டு இருக்குது, திருமணம் பண்ணணும்னு சொல்கிறாரு. உடனே அந்த பிரதர் என்கிட்ட வந்து சொன்னார், பிரதர் பாஸ்ட் ஒரே தொந்தரவு பண்ணுறாரு, திருமணம் பண்ணு, நீங்கள் தான் சொப்பனக்காரர் இல்லவா, எனக்காக ஜெபம் பண்ணி சொப்பனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொல்லுங்க பிரதர். அல்லேலூயா. ஓகே, நான் அவர் என்கிட்ட சொன்ன, நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஜெபிப்போம். நைட்டு படுக்கும்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே பிரதர் சொன்னாங்களே அவர் திருமணம் பண்ணணுமா கூடாதா, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரேன்னு சொல்லி படுத்துட்டேன். அப்போ நான் வந்து ஒரு சொப்பனம் பார்க்குறேன், ஒரு சின்ன சொப்பனம். அதில் என்னென்னா, ஒரு ஏழை வாலிப தங்கச்சி, அல்ல கவனிங்க, ஒரு ஏழை வாலிப தங்கச்சிக்கு ஒரு பெரிய ஒரு நிறுவனம், அதாவது ஒரு பெரிய கம்பெனி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியை ஃபோட்டோ எடுக்கிறது நான். என்னங்க, அந்த நிகழ்ச்சியை ஃபோட்டோ எடுக்கிறது யாரு? நான் எடுக்கிறேன். அல்லேலூயா. அடுத்த நாள் நான் சொன்னேன், பிரதர் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், இப்படி ஒரு இதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னால் சொப்பனத்துக்கு அர்த்தத்தையே மாற்றி விட்டுட்டார். அல்லேலூயா. ஆமே. நமக்கு சொப்பனம் தந்தாலும் அது சின்ன அர்த்தம் சொல்ல கிருபையும் தந்திருக்கிறார். ஓகே, நான் சொன்னேன் சொப்பனத்துக்கு அர்த்தம் இது அல்ல. அல்லேலூயா. நாங்கள் மனதில் வைத்து ஜபிக்க ஆரம்பித்தோம். நானும் அவரும் ஒரே ஃப்ளைட்டில் ஊருக்கு வந்தோம். வெக்கேஷன் 3 மாதம் வெக்கேஷன், அவருக்கும் 4 மாதம் வெக்கேஷன். அல்லேலூயா. நாங்கள் வந்தோம். நாங்கள் வந்து ஒரு வாரத்தில் எங்கள் பாஸ்ட் ஊருக்கு வந்துட்டார், யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக. அல்லேலூயா. அவர் எவ்வளவோ போராடினார், ஆனால் கல்யாணம் நடக்கலை. ஆமேன். அப்படி இருக்கும்போது சோதரம் கவனிங்க, 3 மாதம் முடிய போகுது, எனக்கு இன்னும் 10-15 நாள் தான் இருக்குது லீவு, முடிய போகுது சோதனம். அந்த 10-15 நாளைக்கு முன்னால் எங்கள் பாஸ்டர் சோதனம் வெக்கேஷன் முடிஞ்சு போயிட்டார். அப்போ தான் அவருக்கு திருமணம் ஏற்பாடு நடைபெற. சொல்லுங்களேன். அல்லேலூயா. திருமண ஏற்பாடு நடக்குது சோதரம். கடைசியில் நான் போகிறதுக்கு என்கிட்ட அந்த பிரதர் சொல்கிறார், பிரதர் இத்தனாம் தேதி எனக்கு கல்யாணம். நல்லா கவனிங்க, இத்தனாம் தேதி எனக்கு கல்யாணம், கல்யாணத்துக்கு நீங்கள் இருக்கணும். நான் சொன்னேன், ஐம் சாரி, உங்கள் கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃப்ளைட்டு, நான் போயிடுவேன், நீங்கள் கல்யாணத்தை ஜாம் நடத்திட்டு வந்து சேருங்க. சோதரம் சரி, ஓகே, விட்டுட்டேன். இப்போ சம்பவத்தை கேளுங்க. அல்லேலூயா. ஃப்ளைட்டு ஏறுறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் நான் எங்கள் ஊரில் இருந்து பைக்கில் எங்கள் அக்கா பையனை ஏற்றிட்டு நான் போயிட்டுருக்கிறேன். வழியில் ஒரு ஆள் என்ன பார்த்து கை காட்டினார். சோதரம் என்னையும் கூட்டிகிட்டு போங்க பிரதர், என்னை ஜங்ஷனில் விட்டுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அவ்வளோ முன்னால் பைக் ஓட்ட தெரியாது. அவரே ட்ரிபிள்ஸில் போயிட்டுருக்குறோம். எங்க அல்லேலூயா ஜங்ஷனுக்கு போயிட்டுருக்கும்போது என்ன நடந்து தெரியாது, எங்கேயோ கிடந்த ஒரு நாய் வந்து குறுக்க சாடிச்சு. ஹலோ, நான் ஆக்சிடென்ட் நன்மைக்குன்னு சொல்கிறதுக்கு இதை சொல்கிறேன். அல்லேலூயா. எங்கேயோ கிடந்த ஒரு நாய் வந்து குறுக்க சாடிச்சு. சோதரம் பைக்கு போன ஸ்பீடில் அவங்க 2 பேரும் ஜம்ப் பண்ணிட்டாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அல்லேலூயா. வேண்டாம், உங்களுக்கு காணிக்கிற சோதரம் பேண்டில் சோதரம் பயங்கரமான அடி, என்னால் நடக்க முடியாது, நேரே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. கொண்டு போய் சோதரம் இருக்குது. அவருக்கு 4 நாள் கழித்து கல்யாணம். நான் உடனே எங்கேருந்து ஒரு ஃபேக்ஸ் அனுப்புனேன் எங்கள் கம்பெனிக்கு, இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால் 10 நாள் கழித்து தான் நான் எங்கே வருவேன். ஹலோ, வருவேன் சொல்லிட்டேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ நான் பிரதரை கூப்பிட்டு சொன்னேன், பிரதர் ஒரு குட் நியூஸ். அல்லேலூயா. உங்கள் கல்யாணத்துக்கு நான் இருப்பேன். ஐ வில் தேர் இன் யுவர் மேரேஜ்.
ஓகே நான் இருப்பேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பிரதர், எனக்கு தொடக்கி ஆளில் நினச்சா வந்துட்டீங்களே, சோதனம், அல்லேலூயா. சரி, எப்படியோ நான் சொன்ன கல்யாணம் அன்றைக்கு காலையில் உங்கள் வீட்டில் இருப்பேன். ஆமேன். முதல் பஸ்ஸு கன்னியாகுமரியிலேருந்து ஏறி காலையில் பள்ளியாடி வந்து இறங்கினேன். அங்கெல்லாம் தடப்படா கல்யாணம் இது பண்ணிகிட்டு இருக்குது. கல்யாணம் அந்த எல்லா மாப்பிள்ளையும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன், பிரதர் சோதரம், அல்லேலூயா, வீடியோ கேமரா மேன் ஒரு ஆளையும் காண இல்லையே. அது அவர் சொன்னார், நான் வந்து ஒரு மாதிரிகையான கல்யாணம் வைக்க போகிறேன். நம்ம மேரேஜுக்கு வீடியோ கேமரா எந்த கவரேஜ் கிடையாது, ஃபோட்டோ கிடையாது. அவர் கொஞ்சம் வைராக்கியமான ஆள். அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் சரிதான் வைராக்கியம். நாளைக்கு ஒரு காலத்தில் உங்கள் பிள்ளைங்க வந்து அப்பா மேரேஜ் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோவை பார்க்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவீர்? ஒன்று கேட்டார், அப்படி சொல்கிறியரோ அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. ஆமாம். அவர் நேராக பிடிச்சி விட்டார். அவங்க சொந்தக்காரங்க யாரோ ஒரு வீட்டில் இருந்து என்ன பண்ணாங்க, ஒரு பழைய கேமராவை எடுத்துகிட்டு வந்தாங்க. சொன்னார், நீர் தான் சோதரம், வெளிநாட்டில் உமக்கு ஃபோட்டோ எடுப்பில்ல, நீரே கல்யாணத்தை ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு. ஹலோ, அந்த கல்யாணத்தை முழுக்க முழுக்க ஃபோட்டோ எடுத்தது யார்? நான். அதனால கல்யாண ஃபோட்டோவில் நான் இருக்க மாட்டேன். இப்போ நீங்கள் சொப்பனம் நினச்சி பாருங்கள். ஹலோ, நான் சொல்ல புரியல உங்களுக்கு? புரிகிறதான்னு கேட்குறேன். அந்த சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நான் இந்த திருமணத்திலே நிற்பதற்காகவும் ஆண்டவர் எதை குறுக்க சாட வச்சாரு? இப்போ சொல்லுங்க, அந்த ஆக்ஷன் நடந்து எனக்கு நன்மைக்கா தீமைக்கா? அல்லேலூயா. ஓகே, வேதம் சொல்லுகிறது. நான் இதை விசுவாசிப்பேன், ஆண்டோடைய வார்த்தை விசுவாசிப்பேன். இன் மை லைஃப், அல்லது என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார். அல்லேலூயா. இந்த ஆண்டோடைய வசனத்தை விசுவாசிக்கணும். ஆமென். இதை ஆதாரமாக கொண்டு நான் உங்கள் நாளிலே 6 காரியங்களை பேச போகிறேன். 6 காரியங்கள். அல்லேலூயா. இந்த 6 காரியங்களும் தமிழ் மொழியில் சீன்னு ஒரு எழுத்து இருக்கு. சி கேள்விப்பட்டீங்களா? கீங்கி சி. இந்த சி என்கிற வார்த்தையை வச்சு பேச போறேன். இதுன 6 காரியங்கள். சி. ஆமென். முதல் சி, சிறுமைப்படுத்தப்பட்டது நன்மைக்கே. அல்லேலூயா. சொல்லுங்க. இது கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. நான் தொடர்ந்து பேசுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஆமாம், காலையிலையும் பிரசங்கம் பண்ண வேண்டியதுனால. ஓகே, தேங்க்யூ வெரி மச். சொல்லுங்க, சிறுமைப்படுத்தப்பட்டது. நீங்கள் சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், எங்கள் சர்ச்சில் இப்படி சொன்னால் போதும், எல்லாரும் சத்தமாக சொல்லுவாங்க. சிறுமைப்படுத்தப்பட்டது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சிறுமைப்படுத்தப்பட்டது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க. யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். 31ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். இது ஒரு பக்கம் வச்சுக்கிடுங்க. இப்ப கவனிங்க, அந்த 29ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம பேச போறோம். கவனிங்க. யாக்கோபு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போகிறான். போனபோது மாமனார் வீட்டில் அவனுக்கு யார் மேலே கண்ணு வந்துட்டு? ராகேல் மேலே கண்ணு வந்துட்டு. இவர் ஓடி போனதோ ஏமாத்திட்டு ஓடின பாட்டு யாரு? நான் தான் சொல்லுவேன், நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அல்லையே, இவருக்கு தொழிலே என்ன தொழில் தான்? ஏமாத்துற தொழில். இப்போ கவனிங்க, நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். சென்னையிலிருந்து
ஒரு மனுஷன் வந்து விசாகப்பட்டினம் போனாராம். எங்க? விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம் ஆந்திரா ரூட் வழியே தான் போகும். ஆந்திரா வழியா, ஆந்திரா தெலுங்கானா அப்படி போகும் வைங்களேன். அப்படி போகும்போது ஆமேன், இது ஒரு ஆந்திராவில் ஒரு ஸ்டேஷனில் நின்றுருக்குது. விடிய காலம் எத்தனை மணிக்கு? ஒரு 7 மணிக்கு நின்றுருக்குது. ஆமாம், இவருக்கு பேப்பர் படிக்கணும். யாருக்கு? யாருக்கு? அந்த நபருக்கு பேப்பர் படிக்கணும். வெளியே பார்த்தா ஒருத்தன் பேப்பர் பேப்பர் பேப்பர்னு சொல்லி வரும்ல, டீன்னு வருவாங்களா, சாய் காஃபின்னு வருவாங்களா, அது மாதிரி பேப்பர் பேப்பர்னு சொல்லி ஒருத்தன் வர்றான். சோத்திரம். ஒன்றா இவர் என்ன பண்ணார் தெரியுமா? 5 ரூபாயை கொடுத்து ஒரு பேப்பர் வாங்கினார். அல்லேலூயா. இவர் பேப்பர் வாங்கின உடனே ட்ரெயின் போக ஆரம்பிச்சிடுச்சு. அல்லேலூயா. உடனே அந்த பேப்பரை விற்றவன் செஞ்சான், அட முட்டாளே சோத்திரம். அல்ல அட முட்டாளே சோத்திரம், இது போன மாதம் உள்ள பேப்பர்டான்னு சொன்னான். அவன் எங்கேயோ கிடந்து பேப்பர் என்ன பண்ணுறான் சோதரம். ட்ரெயின் போக ஆரம்பித்த உடனே சோதரம் அந்த பேப்பரை கையில் கொடுத்தா, இவர் வாங்கிட்டு காசு 5 ரூபாய் கொடுத்தாரு. சோதரம். அவன் சொன்னான், டாட்டா டாட்டா சோதரம், அட முட்டாளே இது போன மாதம் உள்ள பேப்பர்டான்னு சொன்னார். அவன் சொன்னான், நானாவது அரை முட்டாள், நீ முழு முட்டாள்டான்னு சொன்னான். புரியலையோ சொல்கிறேன். அல்லேலூயா. நானாவது அரை முட்டாள், நீ முழு முட்டாள்டா. சோதரம். நான் கொடுத்தது பாதி 5 ரூபா. புரியலையோ? புரிஞ்சுதா? நம்ம எதை விதைக்கிறோமோ, பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அல்லேலூயா. நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தண்ணி காணிச்சிருப்பீங்க. புரியலையோ? ரொம்ப தண்ணி காணிப்பாங்க சில பிள்ளைங்க. நான் இவன் வளர்ந்து கல்யாணம் ஆகி இவனுக்கு 2 பிள்ளைங்க வருமே, அவன் தண்ணிக்கு தண்ணி காணிப்பான். ஹலோ, நான் சொல்ல புரியுதில்ல? அப்படி எதுக்கு யாருக்காவது அப்படி பழக்கம்டான்னு கேட்குறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தம் அல்ல சொல்லுங்களேன். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். இந்த யாக்கோபு என்ன பண்ணாரு? ராகேலை நேசித்தார். அல்லேலூயா. எனக்கு யார் வேணும்? ராகேல் வேணும், ராகேல் வேணும். அவர் சொல்லி 7 வருஷம் எப்படி போச்சான்? 7 நாள் மாதிரி போயிடுச்சான். அல்லேலூயா. ஆனால் சோத்திரம், திருமணம் பண்ணி கொடுத்தது யாரை கொடுத்து போட்டாங்க? லேயாளை கொடுத்துட்டாங்க. விடிஞ்சு பார்த்தா தான் தெரியுது யாரு? மூத்தக்கா. அல்லேலூயா. இவருக்கு பயங்கர கோபம். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ தான் இவருக்கு புரிஞ்சிருக்கும், நான் என் அண்ணனை ஏமாத்தினேன், அடுத்து என்னது, எங்கள் அப்பாவை ஏமாத்தினேன், அதுக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை. அல்லேலூயா. சோத்திரம். கொஞ்சம் கூச்ச பார்வை உள்ள, கூச்ச பார்வை என்ன கேட்கீங்க? அல்லேலூயா. சோத்திரம். ராகேல மாதிரி ரொம்ப அழகாக பியூட்டியாக இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் டிம்மியாக தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. யாக்கோவுக்கு பயங்கர கோபம். சோத்திரம். அல்லேலூயா. எப்படியோ ராகேலையும் கட்டிட்டார். 7 வருஷம் இருந்து 2 பிள்ளைகளும் இவனு கல்யாணம் பண்ணார். ஆனால் லேயாளை விட ராகேலை ரொம்ப நேசித்ததுனால லேயாள் சிறுமைப்படுத்தப்பட்டாள். வசனம் இருக்குது, வாசிங்கம்மா. அந்த 31 வாசிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். மலடியாயிருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். என்ன வசனம் போட்டிருக்குது? கர்த்தர் என் சிறுமையை பார்த்து. நல்லா புரியுங்க. இவை சிறுமைப்படுத்தப்பட்டதுனால தான் ஆமென் லேயாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையே வைத்தார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆமென். நான் சொல்லுவேன், ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு சமுதாயத்திலும் ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு வேதம் நமக்கு ஆதாரம் கொடுக்கிறது. ஆனால் ஒரு குழந்தை பிறந்த விற்பாதையாவது இவர் ரொம்ப நேசிப்பார்னு சொல்லி பார்த்து இருந்தா, திரும்ப வாசிங்கம்மா.
மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். சரி, அடுத்து பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த புருஷன், அதாவது சோதரம், லேயாளோட கூட வாழ்ந்தாலும் ராகேலை தான் ரொம்ப நேசிப்பார். ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் லேயாளை காணும்போது முகத்தை மாற்றி வச்சுக்கிடுவார். ராகேலை கண்டவர், என்னம்மா நல்லா இருக்கியாம்மா, சாப்பிட்டியாம்மா? ஆனால் யார்கிட்ட கேட்க மாட்டார், லேயாள்கிட்ட கேட்க மாட்டார். அல்லேலூயா, சோத்ரம், ஆமென். ஏன்னா ராகேலோட அவர் ரொம்ப அன்பா இருக்கிறத ராகேல் ரொம்ப கெட்டப்பா, ரொம்ப அப்படி இதான் நினைச்சுக்கிடுவா. சோத்ரம். லேயாள் எப்பொழுதும் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாள். அல்லேலூயா. ஆனா சிறுமைப்படுத்தப்பட லேயாளுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டது. அதை 4வது பாயிண்ட் அடுத்து படிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். இங்க தான் இருக்கு முக்கியமான பாயிண்ட், கவனிங்க. சிறுமைப்படுத்தி அவள் 4வது ஒரு குழந்தையை பெற்று அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். நல்லா கவனிங்க, அந்த பாயிண்ட் புரியுங்க. சிறுமைப்படுத்தப்பட்டதுனால தான் யாக்கோபுடைய கோத்திரத்தில் யூதா பிறக்கிறான். யூதா யார் தெரியுமா? எல்லா இடத்திலையும் முதல்ல நிற்கிறவன் தான் யூதா. நியாயாதிபதி எடுத்து படிச்சு பாருங்க. யோசுவா மரித்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறாங்க, கானானியரை எதிர்த்து போரிட எங்களில் யார் முதலே செல்ல வேண்டும் என்று கேட்கிறாங்க. கர்த்தர் என்ன சொன்ன தெரியுமா? ஆமென், யூதா எழுந்து முதலிலே புறப்பட கடவன். அல்லேலூயா. பாருங்க, 12 கோத்திரத்துல ஆண்டவர், சிமியோன் இருக்கிறான், எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் முதன்மையாக்கி வைத்த கோத்திரம் யூதா கோத்திரம். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லுங்க, தாவீது யூதா கோத்திரத்தில் வந்தாரு. ஏன்? நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசுவும் அதே யூதா கோத்திரத்தில் வந்தார். இன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேல் என்கிற நாடு இருந்தாலும் அங்க 12 கோத்திரம் இருந்தாலும் இன்னைக்கு அவங்கள பார்த்து உலகம் என்ன சொல்லுமா? யூதன் என்று தான் சொல்லுமே தவிர வேற ஒன்றும் சொல்லாது. லேவி இல்ல இசகார் அல்லது சிமியோன் எந்த கோத்திரத்துடைய பேரும் எருசலேமிலே சொல்லப்படாது. ஆனா உலகம் முழுதும் சொல்ற, நீங்க டிவி எடுத்து பாருங்க, யூடியூப் எடுத்து பாருங்க, எல்லாருடைய வாயில் சொல்றது யூதன் 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 யூதா யூதா யூதா. காரணம், அன்றைக்கு ஒரு லேயாள் சிறுமைப்படுத்தப்பட்டதுனாலதான் அவன் யூதாவை பெற்றெடுத்தான். உங்க வாழ்க்கையில சிறுமைப்படுத்தப்பட பட பட உங்க வாழ்க்கையில துதிக்கிறவன் எழும்புவான், முதல்ல இருக்கிறவன் எழும்புவான். கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கையில் சிறுமைப்படுத்தப்படுறேன் அப்படி சொல்ல உங்க வாழ்க்கை ஆகுதா? நான் சொல்லுகிறேன், நீங்க இப்படி கீழே சிறுமைப்பட்டு கீழே இறங்க இறங்க உங்களுக்கு துதிக்கிறவன் எழும்பி எழும்பி மேலே வந்துக்கிட்டே இருப்பான். ஒரு சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். ஆமென். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52வது வசனம் வாசிக்கலாம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் இது யார் சொல்றா தெரியுமா? யோசேப்பு சொல்லுகிறான். யோசேப்பு சிறுமைப்படுத்தப்பட்டாரா? எஸ். சகோதரர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டான். அந்நிய தேசத்தில் சிறைச்சாலையிலே சிறுமைப்படுத்தப்பட்டான். ஆனால் அவன் சிறுமைப்பட்டதுடைய முகாந்திரம் தான் கர்த்தர் அவனை பார்வோனுக்கு ஆண்டவன் அதிபதியாய் கர்த்தர் வைக்கிறார் யோசேப்பை. அவன் சொல்லுகிறான் பாருங்க, வாசிங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். எப்ராஹிம். அவன் சிறுமை என்கிற வார்த்தைக்கு எப்ராஹிம். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. சோதரம், உங்கள் வாழ்க்கையில் சிறுமைப்படுத்தப்படுறீங்களா? அது நன்மைக்கே.
வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிமா. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி. நல்ல கவனி அந்த வசனம் பாத்தீங்களா? அவர் உன்னை ஏன் சிறுமைப்படுத்தா தெரியுமா? அல்லையா? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ அறியணும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை சிறுமைப்படுத்துகிறார். நான் சொல்லுகிறேன், இந்தியாவில் சிறுமைப்படுத்தப்படுகிற ஒரு கூட்டம்னா கிறிஸ்தவங்க. சரிதானா? நமக்கு பேரே சிறுபான்மையினர். அப்படிதான் கவர்மெண்டே வச்சிருக்குது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சோத்ரான். இந்த சிறுபான்மையினருக்குள்ள இருக்க வேண்டிய சிறுமைப்படுத்தப்படும் நமக்குள்ள இருக்க வேண்டிய காரணமா அரசாங்கத்தை வச்சு அல்ல நமக்கு ஆதரவு. நல்லா புரியுங்க. அரசாங்கத்தை வைத்து அல்ல. அப்படின்னா என்ன தெரியுமா? ஆமென். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து எங்களுக்கு ஆதரவும் அனுகூலமும் எங்கள் தேவனாய கர்த்தரால மட்டும்தான் சொல்லி நீங்களும் நானும் அறியும்படிக்குத்தான் இந்த தேசத்தில் நம்ம சிறுமைப்படுத்தப்படுகிறோம். அல்லேலூயா. சபையில் இருக்கிற பிள்ளைகளே, உங்களை யாராவது உங்கள் குடும்பத்திலேயோ சில சித்திரிச்சபையாக இருக்கலாம், சிறுமைப்படுத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி அபவுட். அல்லேலூயா. எதை குறித்து கவலைப்படாதீங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட நீங்கள் மனுஷன் நம்பி வாழ மாட்டீங்க, கர்த்தரை நம்பி வாழ்வீங்க. வாசிக்க இன்னொரு வசனம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். இது நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான். அல்லேலூயா. யாரை சிறுமைப்படுத்துறாங்க? தாவீதை சிறுமைப்படுத்துறாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளே பாருங்க சோதரம், அவன் என்னை திருப்படி வந்த வசனத்தை, ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றான். அல்லே சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பிள்ளை இதெல்லாம் டேக் இட் ஈஸி எடுக்கணும். ஆமென். சிறுமைப்படுத்த நம்ம சொல்லணும், இந்த சிறுமைப்படுறதுனால கர்த்தர் என்ன உயர்த்த போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துக்கு கைப்பிடி சொல்லுங்க, நீங்க சிறுமைப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, அடுத்து 2வது சோத்திரம். முதல்ல சொன்ன சிறுமைப்படுத்தப்பட்டது நன்மைக்கே. 2வது சிறைச்சாலைக்கு சென்றது நன்மைக்கே. ஒரு சொல்லுங்களேன். சிறைச்சாலைக்கு சென்றது நன்மைக்கே. எங்க சர்ச்சில் சவுதி அரேபியாவில் கோயம்புத்தூர்ல இருந்து முத்துன்னு சொல்லி ஒரு சகோதரர் வந்துகிட்டு இருந்தார். அவர் அப்பந்தான், அவர் ஹிந்து சகோதரன் எங்க சபைக்கு வர்றார். ஒரு 2-3 மாசம் வர்றாரு. ஆனால் அவர் இன்னும் இயேசு ஏற்றுக்கொள்ளலை. அப்படி வந்துட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் சர்ச்சுக்கு வரலை. நல்லா கவனிக்கிறது முக்கியமான ஒரு சம்பவம். சர்ச்சுக்கு வரலை. நான் தமாம் மீட்டிங், கோபார் மீட்டிங் முடிச்சுட்டு ஜுபேல் பட்டணத்திற்கு சாயங்காலம் மீட்டிங் நான் போயிட்டு இருக்கிறேன் காரில். எனக்கு ஒரு ஃபோன் வருது. சோத்திரம், பாஸ்டர் நான் முத்து பேசுகிறேன் பாஸ்டர் அப்படி சொன்னாப்புல. பிரதர், என்ன பிரதர் நல்லா இருக்கிறீங்களா? என்ன இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல? பாஸ்டர் நான் ஜெயிலில் இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? ஜெயிலில் இருக்கிறேன். அப்போ நாங்கள் ஏன் ஜெயிலில் இருக்கிறீங்க? அதாவது சவுதி அரேபியா வழக்கத்தின்படி நம்ம ஏதாவது ஒரு ரூம் எடுக்கணும்னா நம்முடைய ஐடி கார்டை கொடுத்தா என்ன எடுக்கணும்? ரூம் எடுக்கணும். இவருடைய ஐடி கார்டில் ஒரு ரூம் எடுத்திருக்கிறாரு. அந்த ரூமில் இவர் மட்டும் இருந்தால் நிறைய பணம் செலவாங்கிட்டு ஒரு 4 பேரை, தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பேரை அந்த ரூமில் உட்கார வச்சு 5 பேரை ஷேர் பண்ணி அந்த ரெண்ட் அடைச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவர் டெய்லர் வேலை படிப்பார், பார்க்குறாரு. சர்ச்சுக்கு வருவார். இவர் சர்ச்சுக்கு வரும்போது என்ன நடந்திருக்குன்னா, அந்த மற்ற 4 பேரும் பக்கத்து அரபி வீட்டில் வேலை பார்த்த ஒரு வீட்டு வேலை பார்க்குற பொண்ணை கற்பழித்து கொலை பண்ணி போட்டாங்க.
கவனிங்க, கொலை பண்ணி போட்டாங்க. போலீஸ் வந்த பிற்பாடு ரூம்ல யாரெல்லாம் இருந்தா? 5 பேர் இருந்தாங்க. ரூம் யார் பேர்ல இருக்குது? இவர் பேர்ல இருக்குது. 5 பேரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப 5 பேர் எங்க இருக்கிறாங்க? ஜெயில இருக்கிறாங்க. இத சொல்லிட்டு சொன்னார், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். சோத்ரம், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், இந்த தவறான காரியத்துல உங்க கை இருக்கா இல்லையா? அப்படின்னா, பாஸ்டர் நான் இல்லை பாஸ்டர், உண்மையா இல்லை பாஸ்டர், எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை பாஸ்டர், அவங்க செய்த தவறுக்கு நானும் மாட்டிக்கிட்டேன். சவுதி அரேபியாவுடைய வழக்கத்தின்படி சோதரம், கற்பழிப்பு, கஞ்சா இது கண்டுபிடிச்சா வேற ஒன்று நம்ம ஊரில் மாதிரி சோதரம் ஜாமீன் கொடுக்குற அந்த வழக்கமே எங்க கிடையாது. கொண்டு போவாங்க கோர்ட்டுக்கு, ஆமாம் ஜட்ஜு முன்ன என்னது உறுதிப்படுத்துவாங்க, அடுத்த வாரமே தலை வெட்டிடுவாங்க. அவ்வளோதான். எதை வெட்டுவாங்க? தலையை எல்லாரும் பார்க்கும்படி தான் வெட்டுவாங்க. ரோட்டில் எல்லாரும் கூடி எடுக்கிற அந்த தமாம் சென்ட்ரல் பிளேஸில், கோபார் சென்ட்ரல் பிளேஸில் எல்லாரும் காணும்படிக்கு தலை வெட்டுவாங்க. அப்படி கட்டிடுவாங்க, புரிய வைப்பாங்க, ஒரே வெட்டு, தலை துண்டாக எப்படி இருக்கும்? இப்போ நம்ம இந்தியாவில் இது இருக்கும்னா இதுக்கும் எத்தனையோ தலை போயிருக்கும். தலை போகலாம் உள் வெளியே இருக்கிறான். ஹலோ, அங்கெல்லாம் அது சிம்பிள். அல்லேலூயா. ஒன்று அவர் சொல்றாரு, பாஸ்டர் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க பாஸ்டர், என் மனைவி பாயம் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், அல்லேலூயா, இதுல உங்க கரம் இல்லை என்றால் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அதாவது சவுதி அரேபியா ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்கன்னா ஈஸியா ஒன்று வெளியே வர முடியாது, ரொம்ப கஷ்டம். குற்றம் ஊர்ஜிதம் ஆயிட்டு வெளியே வரவே முடியாது. ஆமென். நாங்கள் ஜோம், நான் உடனே ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொன்னேன், பிரதர் எல்லாம் ஜோம் பண்ணுங்க பாவம் அந்த பிரதர் சோத்ராம், அது பெரிய பிரச்சனை, தலை வெட்டு தான் 5 பேருக்கும் சோத்ராம். நான் விட்டுட்டேன், ஜோம் பண்ணேன் ஆண்டோட சமூகத்தில். ஒரு 3 நாள் கழிச்சு அவருடைய ஃபோன்லேருந்து எனக்கு ஃபோன் வருது, பாஸ்டர் நான் ரிலீஸ் ஆகிட்டேன் பாஸ்டர்னு சொன்னார். நீங்கள் யாரும் அல்ல, அவர் மட்டும் அல்ல சொல்றாரு. அவருக்கு தான் சந்தோஷம். அல்லேலூயா. கவனிங்க, நான் ரிலீஸ் ஆகிட்டேன் பாஸ்டர்னு சொன்னார். நான் கேட்டேன், எங்கே இருக்கிறீங்க? இப்போ நான் ரூமுக்கு வந்துட்டேன். என்னன்னு கேட்டேன். அங்கே தான் இருக்கு பாயிண்ட். அல்லேலூயா. ஏங்க 6 மாதத்துக்கு முன்னால, ஆமேன், அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த கிங் ஃபாகது செத்து போயிட்டார், ராஜா செத்து போயிட்டார். அவர் தம்பி கிங் அப்துல்லா ஆட்சிக்கு வந்தார். புரியுதா? ஆட்சிக்கு வந்த உடனே சோதரன் 6 மாதத்துக்கு முன்னால வந்த உடனே இவர் ஜெயிலுக்குள்ள போனார்ல, அந்த நேரம் பார்த்து முதல் முறையா நாங்க இருக்கிற ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு, ஆமென், கோபாருக்கு முதல் முறையா அவர் விசிட் பண்றார். எங்க வர்றார்? அவர் வரும்போது ஒரு ஆர்டர் போட்டாரு, நான் முதல் முறையா ஆட்சி பெற்று கோபாருக்கு வர்றதுனால ஜெயிலில் உள்ள எல்லாரையும் விடுதலையாக்குன்னு சொல்லிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சோத்திரம். காலையில கேப்டன் வந்தான், வந்து எல்லாரும் லிஸ்டையும் வாசிக்கிறான். எல்லாரும் எங்க போங்க? வீட்டுக்கு போங்க. எல்லாரும் பேப்பர் எழுதி விட்டான். யாருக்கு கேஸ் கிடையாது, ஃபைன் கிடையாது, ஃபைன் கிடையாது, பனிஷ்மெண்ட் கிடையாது, எல்லாம் வீட்டுக்கு போங்க. சோத்திரம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். 6 மாசத்துக்கு முன்னால அரசரா வந்த கிங் அப்துல்லா ஏன் 10 நாளைக்கு முன்னால கோபாருக்கு வரல? ஹலோ, இல்ல 1 மாசத்துக்கு முன்னால வரல? ஒரு அல்ல சொல்லுங்களேன். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைய விடுதலை ஆக்கணும்னா நான் 6 மாசம் கழிச்சு இத்தனாம் தேதி தான் வெளியே வரணும். ஒரு அல்ல சொல்லுங்களேன். ஆனா ஒரு நன்மையான காரியம் நடந்துச்சுன்னு தெரியுமா? அவர் அன்னைக்கு வந்தாரு, சொன்னாரு, நான் அடுத்த வாரமே ஞானஸ்தானம் எடுக்கணும். இப்ப சொல்லுங்க, இவர் சிறைச்சாலைக்கு சென்றது நன்மைக்கா தீமைக்கா? ஞானஸ்தானம் பெற்றாரு, ஆண்டோடைய பிள்ளையா மாறினாரு. அவருடைய நாட்கள் வந்தபோது அவர் ஊருக்கு போயிட்டார். இப்போ எனக்கு இங்கே தெரியாது. சோத்திரம். அப்போ நல்லா புரியுங்க, சிறைச்சாலைக்கு சென்றதும் நன்மைக்கு. இப்போ வாங்க வசனத்துக்குள்ள.
ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20வது வசனம். காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையை விட்டு சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அல்லேலூயா. அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். இப்போ யார் சிறைச்சாலைக்கு போயாச்சு? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், யோசேப்பு தவறு செய்து சிறைச்சாலைக்கு போனாரா, தவறு செய்யாம போனாரா? அல்லேலூயா. எல்லாரும் தவறு செஞ்சவங்க தான் சிறைச்சாலைக்கு போவாங்க. ஆனால் ஆண்டவருடைய மனுஷன், பரிசுத்தவான், தேவனுடைய பிள்ளை, தவறே செய்யாம எங்க போயிருக்கிறான்? அல்லேலூயா. அப்போ இதுல ஆண்டவர் ஏதோ ஒன்று நன்மையான காரியம் செய்ய போறார். அல்லேலூயா. வாசிங்க 40ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரே ராத்திரியிலே கவனிங்க, இது உங்களுக்கு தெரியும் இந்த சப்ஜெக்ட். இப்போ சிறைச்சாலையில் இருக்கிற 2 பேரும் கண்டிப்பா ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை பார்ப்பாங்க. கவனிங்க, யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை சொப்பனத்தை பார்க்கிறது மட்டுமல்ல, சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற கிருபையும் கொடுத்திருக்கிறார். ஒரு அள்ளி சொல்லுங்களேன். அவன் விளக்கம் சொல்றவனை சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போனாதான் அவனுக்கு என்ன சொல்ல முடியும்? இது ஒரு பாயிண்ட். சோதரம். அல்லேலூயா. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு ராஜா ஒரு சொப்பனம் பார்ப்பாரு. அல்லோ, அந்த சொப்பனத்தை அந்த தேசத்தில் உள்ள யாருக்குமே சொல்ல தெரியாது. அல்லேலூயா. யாருக்குமே சொல்ல தெரியாது. அப்போ அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கணும்னா யாரு சிறைச்சாலைக்கு போகணும்? சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இப்ப சொல்லுங்க, யோசேப்பு பானபாத்திரக்காரனுடைய அந்த சிறையில் 2 பேருடைய சொப்பனத்தையும் சொன்னாரு. ஒருவன் செத்தான், ஒருத்தன் எங்க போனான்? ராஜாவுடைய அரண்மனையில் போனா. சோத்திரம். ஒரு நாள் காலையில, சோத்திரம், அல்லேலூயா, ராஜா ரொம்ப கவலையோடு இருக்கிறாரு. பானபாத்திரக்காரன் கேட்கிறான், என்ன ராஜாவே எல்லா நாளும் அழகா சந்தோஷமா இருப்பீங்க, ரொம்ப கவலை? இல்லடா, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், எங்க தேசத்துல ஒருவனாலையும் அதை சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இவன் சொன்னா, தலையில் அடிச்சு, ஐயோ நான் மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, சிறைச்சாலையில ஒரு எபிரேய பிள்ளையாண்டா இருக்கிறான், அவங்கிட்ட என்ன சொப்பனத்தை சொன்னாலும் விளக்கம் கொடுப்பான். அல்லேலூயா. இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விளக்கம் கொடுத்தாரு. சோத்ரம். ஆண்டவர் அவரை உயர்த்தினார். சோத்ரம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எகிப்திலே ஒரு பஞ்ச காலம் வரும். அந்த பஞ்ச காலத்திலே எகிப்தை பாதுகாக்கணும். அதை விட தம்முடைய ஜனங்கள் பஞ்சத்திலே அடி வாங்கி போகாமல் இருப்பதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே யோசேப்பை கர்த்தர் சிறைச்சாலைக்கு கொண்டு போனார். ஆமென். ஒரு சிறைச்சாலை எவ்வளவு பெரிய காரியத்தை யோசேப்புடைய வாழ்க்கையிலே நடப்பித்திருக்கிறது. இப்ப சொல்லுங்க, சிறைச்சாலை நன்மைக்கா தீமைக்கா? ஆமென். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஒருவேளை சிறைச்சாலை அனுபவங்கள் காணப்பட்டால், உண்மையில சொல்லுகிறேன், அது உங்க வாழ்க்கைக்கு நன்மையாய் மாறும். அல்லேலூயா. சோத்திரம். வாசிக்கலாம். சோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 23 வாசி. அவர்கள் அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து, எங்க வச்சிருக்க? யார? பவுலையும் சீலாவும் எங்க வச்சிருக்கிறாங்க? சிறைச்சாலை வச்சிருக்காங்க. ஏன் ஆண்டவர் பவுல சீலன் சிறைச்சாலை கொண்டு போனாரு? அல்லேலூயா. இப்ப வாசிங்க 31 வாசிங்க. யாவருக்கும் போதித்தார்கள். கொண்டு போய் ஒரு அலை சொல்லுங்களேன். ஏங்க, சிறைச்சாலையை பாதுகாக்கிற அதிகாரி ரட்சிக்கப்பட வேண்டியது ஆண்டவருடைய சித்தமாய் இருந்ததுனால யாரையெல்லாம் சிறைச்சாலை கொண்டு போறார் கர்த்தர்? பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலை கொண்டு போறார். அது
ஒரு ஆள் ஞானஸ்தானம் பெறதுக்கு பவுலும் சீலா வாங்கின அடி இருக்குதே. ஹலோ, அல்லி சொல்லுங்களேன். யாரையோ ஒரு ஆளை ரட்சிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய அடி கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அடி வாங்கிறீங்களா? நீங்க சிறைச்ச அனுபவம் இருக்குதா? உங்க மூலம் ஆண்டவர் யாரையோ என்ன பண்ண போறாரு? ரட்சிக்க போறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, இந்த ரெண்டு பகுதி நீங்க பாருங்க. இவங்க சிறைச்சாலைக்கு போனது அவங்களுக்காக அல்ல, வேற யாரோ ஒரு ஆஸ்வதிக்கப்பட இவர்களை சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறார். ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களை சிறைச்சாலைக்கு கொண்டு போவதற்கு காரணம் வேற ஒண்ணும் இல்லை, வேற யாரையோ சிலரை ரட்சிப்பதற்காக கர்த்தர் சிறைச்சாலைக்கு உங்களை கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்போ சிறைச்சாலைக்கு சென்றதும் நீங்க தான் சொல்லணும், நன்மைக்கே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, கவனிங்க. ஆமே, சிறைச்சாலைக்கு போனதுனால சிங்காசனம் கிடைத்தது. சிறைச்சாலைக்கு போனது அவன் குடும்பத்தை எல்லாம் போஷித்தான். சிறைச்சாலைக்கு போனதான் சொப்பனம் நிறைவேறினது. சிறைச்சாலைக்கு போனதுனால்தான் இவன் எல்லாற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவனாய் மாறினான். அல்லேலூயா. சரி, அடுத்து மூன்றாவது சி, சிங்க கெபிக்குள் போனதும் நன்மைக்கே. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிலே 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் சட்டம் என்ன சட்டம் சொல்லுது? யாராவது இந்த நாட்களில் அவங்க தேவனை நோக்கி ஜெபிச்சா அவங்களை எங்க போடணும்? சிங்கங்களின் கெபியில போடணும். இதான் ராஜாவுடைய சட்டம். ராஜாவை சட்டம் ஏற்ற வச்சாங்க சில பேர். அல்லேலூயா, ஆமென். அவர் சட்டம் ஏற்றல, அவரை சட்டம் ஏற்ற வச்சாங்க சில பொல்லாத மனிதர்கள். அல்லேலூயா. நம்ம கவனிங்க. ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக ஒரு அம்மா ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன சட்டம்? அல்லேலூயா, ஆமென். கவனிங்க. அந்த சட்டம் போட்டதோடு சரி, ஆண்டவர் தம்முடைய கிரியை வெளிப்படுத்தினார். அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, கிறிஸ்தவங்க மேலே கை வச்சோம்னா அல்லேலூயா நம்ம கதை அந்த கடைசியில் கால் இல்லாமல் தான் போனாங்க. எங்க புரியலையோ? அல்லேலூயா. அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க பாருங்க. ஆமென். அதான் நான் சொல்கிறோம்ல, கிறிஸ்தவ மேலே ஆண்டோடைய பிள்ளைங்க மேலே எவன்லாம் கை வைக்கிறாங்களோ அவன் பேரெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கி போடுவாராண்டோ. கொஞ்ச காலம்தான், சும்மா துள்ளி நடப்பாங்க, ஹூன்னு நிற்பாங்க. சோத்திரம். இப்போ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போ கை வைக்க போறான்னு தெரியாது. அல்லேலூயா. இங்க பாருங்க, இவன் ஜெபிச்சதான் பிரச்சனை. அல்லேலூயா. எவ்வளவோ குற்றம் கண்டுபிடிக்கணும் பார்க்குறாங்க, ஒரு குற்றத்தை தானியேல் பார்க்க முடியல. ஒரே ஒரு குற்றம், அவனுடைய தேவனுடைய காரியத்துக்கு தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. தானியேல் கவலைப்படவே இல்லை. நீ என்ன வேண்டாம் பண்ணு, நான் ஜெபிக்கிறது ஜெபிச்சுட்டே இருப்பேன். ஆமென். கிடைச்ச பரிசு சோதனை. வாசிக்கலாம். 16வது வசனம். கொண்டு வந்து சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். தப்புவிப்பாராக என்றான். அப்ப ராஜாவுக்கு நல்ல கான்பிடன்ட் இருக்குது. என்னது? இவன் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? ஜீவனுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. நிச்சயமா இவனை தப்பிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். அப்போ சிங்க கவியில போனது நல்லதுக்கு எப்படி கண்டுபிடிச்சு தெரியுமா? சோத்திரம். அல்லேலூயா. ராஜாவுக்கு ராத்திரி ஃபுல்லா தூக்கம் இல்லை. ஆமென். சோத்திரம். கீத வாத்தியங்களை ஒதுக்கிட்டாரு, நடன ஒதுக்கிட்டாரு, தூக்கம் வரல. விடிய காலம் தூங்காமலே ஓடி வர்றாரு. எங்க? சிங்க கவிக்கு. அவர் தூரத்தில் வரும்போதே சத்தம் போடுறாரு, தானியேலே, ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனே, நீ இடைவிழா ஆராதிக்கும் தேவனை தப்பிக்க வல்லவராய் இருந்தாரோ? உள்ள இருந்து அழகா ஒரு சத்தம் வருது. ஹல்லேலூயா, ஆமென். சோதரம். நான் உமக்கு முன்பாகவும் என் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் இருந்தேன் என்பதை தேவன் திருஷ்டாந்தப்படுத்தி இருக்கிறார்.
எனக்கு அது அல்ல மேட்டர். இப்போ சோத்ராம், இப்போ ராஜா என்ன சொல்றாங்க பாருங்க, வாசிங்க 26. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் ஆமென். எனக்கு இதுல ஒரு புரிந்து கொண்ட ஒரு காரியம் தெரியுமா? சிங்க கெபியில போட்டதுக்கு ஒரே ஒரு முகாந்திரம் தான், அந்த தேசம் முழுதும் அறியணும் தானியேலின் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் சொல்லி. வேற ஒண்ணும் இல்லைங்க, வேற ஒண்ணும் இல்லை. சிங்க கெபியில போட்டதுக்கு மெயின் காரணமே என்ன தெரியுமா? ஆமென், நம்ம தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி யார் அறியணும்? அந்த தேசமே அறியணும். அதுக்கு தான் சிங்க கெபி, வேற ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. தானியேலை பெருமைப்படுத்துறதுக்கோ அப்படி கிடையாது. ஆமென். இன்னொன்று, யாரெல்லாம் சோதம் குசும்பனும் பாறை வைக்கிறவன் இருக்கிறான், அது மலையாளத்தில் சொல்லுவாங்க, அவன் எனக்கு பாறை வச்சு. அல்லேலூயா. பாறை வைக்கினவனுக்கு பாறை வைக்கிற தெய்வமா நம்முடைய தெய்வம். எனக்கு மலையாளத்தில் அந்த வாக்கு நல்லா பிடிக்கும். நம்ம ஊரில் ஆப்பு, என்னது ஆப்பு வைக்கிறது. மலையாளம் நான் மேக்ஸிமம் பழகுனது எல்லாமே மலையாளிஸோடைய சோதம். அதுகொண்டு எனக்கு ஒரு படம், எனக்கு மலையாளம் பயங்கர இஷ்டமான. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதம் டே அவன் எனக்கு அவனுக்கு இந்த எந்த வச்சு பாறை வச்சு போய் சோதரம். ஆமாம், தானியேலுக்கு இவர் ஒக்க சேர்ந்து எந்த செய்து பாறை வச்சு சோதம் தெய்வம் அவருக்கு எந்த செய்து. அல்லேலூயா. அல்ல அழகா சொல்லுங்களா, யாரெல்லாம் தூக்கி உள்ள போட்டாங்களோ அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய மனைவி பிள்ளைங்க எல்லாரும் தூக்கி எங்க போட்டாங்க? சிங்க கபியில. இனி வேதம் சொல்லுகிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து. சிங்க கபியில போறதுக்கு முக்கியமான ஒரு காரியம், இனி தானியேலுடைய வாழ்க்கையில துஷ்டன் அந்த வழியாய் கடந்து வருவது இல்லை. அல்லேலூயா. அதனால சிங்க கபியில் நான் கிடந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில் பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோம், ஷாலாபோரோவோ. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், என்னை காண்பவர். சொல்லுவோம், அவரே என்னை, அவரே என்னை. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை ரம்ப சந்தா ரீவாஹத்தோ. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பார். சொல்லுவோம், எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சத்தானை சமுத்திரம். ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை. ஆமென். என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோம், சம்புலரா. சிங்க கேபியோ ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுவோம், ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர்
என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். ஆமென். அவரே என்னை அவரே என்னை அவரே என்னை அவரே என்னை சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை அல்லேலூயா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு அவர் காத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி சிங்கக்கேவிக்கு போனதும் சத்தமாக தான் சொல்லுங்களேன். சில பேருக்கு வரவே மாட்டேங்குது. ஆமென். வசனம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, 3 காரியம் உங்களுக்கு சொன்ன. 1, சிறுமைப்படுத்தப்பட்டது நன்மைக்கே, சிறைச்சாலைக்கு சென்றது நன்மைக்கே, சிங்க குகையில் பிறந்தது நன்மைக்கே. இப்போ 4வதாக சோத்ரம் அல்லேலூயா, சீறி பாய்ந்ததும் நன்மைக்கே. சொல்லுங்க. அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். சொல்லுங்களேன். நான் நினைக்கிறேன் ஒருவேளையும் சீறி பாயாம இருந்தா கூட ஆண்டு என்ன பண்ணிருப்பாரு. சொல்லுங்க. நான் விசுவாசி, இங்கேயும் நிறைய பேர் சீறி பாஞ்சவங்க இருந்தனால தான் ஆளுங்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு காலத்தில் பெந்தகோஸ்காரங்களுக்கு என்ன பண்ணவங்க, சோத்திரம் கல்லெறிஞ்ச பார்ட்டிலாம் உண்டு. அல்லேலூயா. அதாவது ஃபுல் காஸ்பல் பென்டிகால் சர்ச்சுடைய ஃபவுண்டர் ஜான் ரோஸ் பாஸ்டர் ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜான் ரோஸ் பாஸ்டர். அப்போ அவர் என்ன பண்ணாரா, கண்ணனூர் என்கிற ஒரு இடம், எங்க தக்கலை பக்கத்தில் கண்ணனூரா கேள்விப்பட்டீங்களா? கண்ணனூர். அந்த இடத்துல கன்வென்ஷனில் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஃபுல் காஸ்பலுக்கு ஒரு அம்மா வருவாங்க. அவங்க வீட்டில் யாரும் வரமாட்டாங்க, இந்த அம்மா மட்டும் வருவாங்க. அவங்களுடைய மகன் என்ன பண்ணியிருக்கிறாரு, எங்கள் அம்மாவை இப்படி ஏமாற்றி இந்த சோதரன் பிச்சைக்கார பெந்தகோஸ்து கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு கோவம்? மகனுக்கு கோவம். அல்லேலூயா. ஸோ இவர் மேடையில் நின்று இது எங்கள் பிரசங்கம் பண்ணுறோம்ல, இது மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். யார்? ஜான் ரோஸ் பாஸ்டர். இவர் ரொம்ப ஓரத்தில் மறைவாக இருந்துட்டு ஒரு பெரிய கல் எடுத்துட்டு விட்டார் அடி பாருங்க. எங்க யாருக்கு? இந்த ஊழியார். அது நேரம் எங்க அடிச்சுது? நெத்தியில் அடிச்சுது. அடிச்சு அந்த ரத்தம் அந்த ஊத்துது பாருங்க. சர ஃபுல் காஸ்பல் எல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டுருப்பாங்க? எல்லாரும் ஃபுல் ஒயிட்டு. அடி நரம்பு தெரிச்ச மாதிரி எல்லாம் கட்ட கட்டன்னு ஊத்துது. எல்லாம் பிளட்டு. ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க. சோத்திரம் மல்லியம். ஆனாலும் உடனே அவர் என்ன பண்ண, துண்டு வச்சு கட்டிட்டு பிரசங்கம் பண்ணார். போயிட்டாரு. சோத்திரம். யாரும் தெரியல இருட்டுக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாட்கள் கடந்து போச்சு. அல்லேலூயா. ஒரு 6-7 மாசம் கடந்து போயிடுச்சு. கடந்து போன பிற்பாடு இந்த சீறி பாய்ந்தாரலா, யாரு கல்லெறிஞ்சாரலா, அவருக்கு என்ன உண்டாயிடுச்சு? கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டுடுச்சு. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த தாயார் அடா மோனே, ஊழியக்காரன் மேலே கல் எறிஞ்சு இப்படி சாபத்தை வாங்கிட்டு போட்டியடா அப்படின்னு சொல்லி ஒரே ஒப்பாரி. சோத்திரம். கடைசியில் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த இவரையும் கூட்டிட்டு நேர யார்கிட்ட போனாங்க? ஜான் ரோஸ் பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஜான் ரோஸ் பாஸ்டர் அங்கே ஃபெய்த் கோமில் உட்காந்துருக்குறாங்க. கூப்பிட்டு போகிறாங்க. பாஸ்டர், என் பிள்ளைய மன்னிச்சிருங்க பாஸ்டர், அவன் தெரியாமல் பண்ணிட்டான், கோவத்தில் சீறி பாய்ந்து எரிஞ்சிட்டான். எப்படி அப்படிதான் சொல்லணும் இல்லையா?
அவன் எரிஞ்சிட்டான் பாஸ்டர், என் பிள்ளைய மன்னிச்சிருங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னான். உடனே ஜான்ரோஸ் பாஸ்டர் அவங்க உடன் ஊழியரை பார்த்துட்டு சொன்னாங்களாம், டேய் நீ அங்கே போய் அந்த பெட்டிக்குள்ளே அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வாடான்னு சொன்னாரான். எந்த ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு வந்தா அந்த ட்ரெஸ் துவைக்காமலே வச்சிருக்கிறார். யாரு யாரு? ஜான்ரோஸ் பாஸ்டர். எடுத்துட்டு எல்லாரும் முன்ன இருக்கும்போது சொன்னாராம், எடுத்து காமிச்சாராம், நான் அன்னைக்கு கலத்திருந்த ட்ரெஸ்ஸை அப்படியே கொண்டு வந்து பெட்டியில் வச்சுட்டு ஆண்டவரோட ஸ்தோத்திரம் பண்ணேன். ஆண்டவரே, என் மேலே கல் எறிஞ்சவன் வந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படாமல் நான் இதை துவைக்க மாட்டேன். எனக்கு இதை கேட்டபோது என் உள்ளமெல்லாம் ஆடி போயிட்டு. ஒரு பரிசுத்தவான் வந்து அவன் அழிஞ்சு போகிறதுக்கு சொல்லலை, அவர் சொன்னார், அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் இந்த ஆடையை நான் துவைக்கவே மாட்டேன்னு சொன்னார். அதான் என் பரிசுத்தவான், அதான் பரிசுத்தவாட்டி. அல்லேலூயா. சொன்னாரா, இனி இந்த ட்ரெஸ் போய் தோடா. அவர் ஜெபம் பண்ணாரு, அவன் கீழானா, ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறினார். நான் தான் சொல்லுவேன், பரிசுத்த பவுல் சீரிப்பாய வைத்தது கர்த்தர் தான். ஆமென். அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா எழுதியிருக்காரு பாருங்க. திரும்ப அந்த வார்த்தை படிமா. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய், இவன் சீறி பாய்ந்து பிரயாணமாய் போகையில் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அவன் சீறி பாய்ந்தது நன்மைக்கா தீமைக்கா? நான் நினைக்கிறேன் சாதாரண அங்க நிறைய பேர் இருந்திருப்பான், கூட ஜாலரா அடிக்கிறவன், விடாதரா அட்ரா விடான்பான். அவனையெல்லாம் கை வைக்கல. எவன் ரொம்ப துள்ளுறானோ அவனை தான் கை வைப்பார். ஒரு அல்ல சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோதரம். எங்க சர்ச்சில் சில கத்தோலிக்க பிள்ளைங்க வருவாங்க. சோதரம். முதல் முறையா சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்க வந்துட்டு போனோடனே ஒரு அக்கா ரெண்டு அக்கா ஓடி வருவாங்க. பாஸ்டர், இவ யார் தெரியுமா பாஸ்டர்? அன்பிய தலைவி. அன்பியம் உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்பியம் யாரு? ரோமன் கத்தோலிக்கில் அன்பியஞ்சில் ஒரு ஏக்கர் இருக்கு, அதில் இவ தலைவியாக்கும். எங்களை சபைக்கு போகாம வட்டங்கறக்கிற பாட்டியான இது யாரு? இவளு. இன்னும் ஆண்டவர் வட்டங்கரைக்கு இவளை கொண்டு வந்திருக்கான்னு இவங்களை பார்க்கும்போது இவளுக்கு வெக்கமா இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஏகப்பட்ட அன்பிய தலைவிமார் எங்க சபையில கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. நான் சொல்லுவேன், அவங்க ஒரு காலத்துல சோத்திரம் இவங்கெல்லாம் ஒளிச்சு ஒளிச்சு வருவாங்க சபைக்கு. இவ ரோட்ல வந்து நிப்பா. யாரு? ஹலோ. ரோட்ல எதுக்கு வந்து நிப்பாங்க? செக் பண்றதுக்கு யாரெல்லாம் எங்க சபைக்கு போறாங்க. இப்ப யார் ஒளிச்சு வர்றா? யார் வாட்ச் பண்ணாங்களோ அவங்க இப்ப ஒளிச்சு வர்றாங்க. அல்லேலூயா. நான் தான் சொல்லுவேன், சீறி பாய்ந்தவனை சிறைபிடிக்கிறாண்டவர். நான் சொல்லுவேன், பவுல் சீரானா சீரட்டு. அவன் சீரம் தோறும் அவன் ஆண்டவரே சிறைபிடிக்கப்பட்டு ஆண்டவருக்காய் சாட்சியாய் மாறுவான். அல்லேலூயா. அப்படி சீர்னதுனால தான் புறஜாதிகளுக்கு அவனை ஒளியாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சீறி பாய்ந்தது நன்மைக்கா தீமைக்கா? அல்லேலூயா. சரி, அடுத்து வேகமாங்க. சோத்திரம். கவனிங்க. அடுத்து ஐந்தாவதாக சோத்திரம், சிலுவையில் அறையப்பட்டதும் நன்மைக்கு. சொல்லுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். கண்டடைவான். 16:24 தானே? அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து
எடுத்துக்கொண்டு ஆமென் அல்லேலூயா. சிலுவையை சுமக்கிறது, சிலுவையில் அறையப்படுவது எல்லாம் நன்மைக்கு தான். ஒரு சொல்லுங்களேன். வாசிக்கலாம் 19ஆம் அதிகாரம் 27 28. என்ன கிடைக்கும் என்றான். கவனிங்க, சிலுவை சுமந்தா, சிலுவையில் அறையப்பட்டா மறுஜன்ம காலத்தில் என்ன கிடைக்கும்? மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக. ஆமென். ஒரு அல்லே சொல்லுங்களேன். அவங்கெல்லாம் சிலுவை சுமந்தாங்க தங்களுடைய வாழ்க்கையில. சிலுவை சுமந்ததுனால அது நன்மையாய் மாறிச்சு. 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் விசாரிக்கிறதை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப வாசிங்க யோவான் 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் போனார். இயேசு சிலுவை சுமந்தாரா இல்லையா? இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இயேசு சிலுவை சுமந்ததுனால என்ன ஆசீர்வாதம்? நீங்க தான் சொல்லணும். ஏன் நான் இங்க நிக்கிறதே அவர் சிலுவை சுமந்ததுனால தான். இப்ப இயேசப்பா சிலுவை சுமக்கிறவங்களேன், உங்களை எனக்கு தெரியுமா? நீங்க யாரோ நான் யாரோ, நம்மளாம் இன்னைக்கு ஒரு காட்டுவாசிகள் போல இருந்திருப்போம் இந்தியாவில். அல்லேலூயா. நம்ம இந்தியா காட்டுவாசிகள் போல இருந்திருக்கும், சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி இருந்திருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? இயேசு சிலுவை சுமந்ததுனால உங்களுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. இயேசு சிலுவை சுமந்த இந்த மகிமையான வாழ்க்கை வந்துச்சு. இயேசு சிலுவை சுமந்ததுனால உனக்கு பரலோக ராஜ்யமே கிடைக்குது. ஒரு அல்லே சொல்லுங்களேன். அப்ப இயேசு சிலுவை சுமந்தது நன்மைக்கா தீமைக்கா? அப்ப நீங்க சிலுவை சுமக்கிறது நன்மைக்கா தீமைக்கா? நன்மைக்கு தான். அல்லேலூயா. நீங்க சிலுவை சுமந்தீங்கன்னா பாருங்க, வேதம் சொல்லுது எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை யாருக்கு கொடுத்தாராம்? பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கர்த்தர் கொடுத்தார். காரணம் அவர் சிலுவை சுமந்ததுனால. ஆமென். அப்ப உங்க வாழ்க்கையிலும் நீங்க சிலுவை சுமப்பது எதுக்காக சொல்லுங்க? நன்மைக்காக. அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையில இயேசுவுக்காக சிலுவை சுமந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோதனை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சிலுவை சுமப்பது நன்மைக்கே. அல்லேலூயா. சோதனை. அடுத்து கடைசியாக 6வதாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் முடிச்சிடும், பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. வாசிக்கலாம். சிங்காசனம் சென்றதும் நன்மைக்கே. இப்பதான் முக்கியமான பாயிண்ட். இதுவரைக்கும் பாடு, வேதனை, அவமானம் சொல்லியாச்சு. இப்ப சிங்காசனம் சென்றதும் நன்மைக்கே. வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் வருஷம் போகப்பட்டார். சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். கிடைத்தது. ராஜ கிரீடத்தை வைத்து சொல்லுங்களேன். இப்ப அகாஸ்வேர் பக்கத்துல இடது பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறா? அகாஸ்வேரோட இடது பக்கத்தில் யார் உட்கார்ந்து இருக்கிறா? எஸ்தர். முதல்ல யார் உட்கார்ந்து இருந்தது? வஸ்தி. இப்போ ஒரு சாதாரண பெண்மணி, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவள ஆண்டவர் இப்ப எங்க கொண்டு வச்சிருக்கிறாரு? சிங்காசனத்தில் வச்சிருக்கிறாரு. ஏன் சிங்காசனத்தில் வச்சாரு? அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் ஆமான் என்கிற ஒரு துரோகி, ஆமென், யூத குலம் அனைத்தையும் என்ன பண்ணுவான்? அழிக்க தேடுவான். இது ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய ஃபோர் நாலேஜ், அவருடைய ஆதீனத்தில் அவருக்கு தெரியும். சோதனம். அல்லேலூயா. யாரெல்லாம் என்ன செய்வா, எப்படி சொன்னா யாருக்கு தெரியும்? ஆண்டவர். அதனால கர்த்தர் சோதனம். அல்லேலூயா. எஸ்தர் ராஜா எஸ்தரை
ராஜாவுடைய இடது பக்கத்தில் உட்கார்ந்து கிரீடம் தரித்தவளாக சிங்காசனத்திலே அமர வைக்கிறார். அல்லேலூயா. இப்போ எஸ்தர் ராஜாத்தி சிங்காசனத்தில் உட்கார்ந்தது நன்மைக்கா தீமைக்கா? நன்மைக்கு. கவனிங்க, ஏன் தெரியுமா? யூதர்களை கொலை செய்யும்படிக்கு ஆமான் ஒரு பெரிய திட்டமிடுகிறான். நான் சொல்லுகிறேன், எஸ்தர் மட்டும் அகாசுவேருடைய பக்கத்தில் உட்காராம இருந்திருந்தா யூத குலம் ஒன்று இருக்கவே இருக்காது. ஏன்னா அவருடைய வாக்கப்படித்தான் ஒரே நாளில் 100 எத்தனை நாடு, எல்லா நாடுகளில் உள்ள யூதர்களையும் கொல்ல வேண்டும் என்பது யாருடைய திட்டம்? ஆமானுடைய திட்டம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எஸ்தரை கொண்டு போய், அதான் பாருங்க, நீங்க அந்த வசனம் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நேற்று வாசித்தோம் அந்த வசனம், பிரியமானது இல்லம். வாசிங்க சோதரம் 13 வசனம் படிங்க. 4:13 மைக்கில் படிங்கம்மா. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்ப கூடாதிருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இது அப்படி நிறுத்திடுங்க. அடுத்த வார்த்தை பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. உனக்கு என்ன கிடை? சிங்காசனம் கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். புரியுதா? யார் ஞாபகப்படுத்துறா? மொர்தெகாய் ஞாபகப்படுத்துகிறார். அம்மா, உனக்கு சிங்காசனம் கிடைச்சது சும்மா ஜாலியா உட்கார்ந்து ராஜா பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பதுக்கு அல்ல. உனக்கு சிங்காசனம் கிடைச்சது யூத ஜனத்தை காப்பாற்றுவதற்காக. நான் தான் சொல்லுவேன், உங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சது, நீங்க எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம், பரலோகம் எனக்கு கிடைக்கும், அதுக்கு அல்ல. உனக்கு ரட்சிப்பு கிடைச்சது தெரியுமா? இன்னும் அழிந்து கொண்டிருக்கிற அழிய போகிற ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு கொண்டு வருவதற்கு தான் உனக்கு அந்த ராஜ்யமேன்மை கதை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சும்மா படுத்து உறங்கிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சில பேர் ஆஸ்வதிப்பார். தாழ்வில் கடந்தவங்களை ஆண்டவர் அழகா தூக்கி எடுத்து ஆஸ்வதிப்பார். எது தெரியுமா? நீ மட்டும் சாப்பிட்டு வாழ்றதுக்கல்ல, ஏழை ஜனங்களை போஷிப்பதற்காக. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், சோதரம், உங்க சபையிலிருந்து நார்த் இந்தியாவுக்கு உதவி பண்றீங்களா? மிஷனரி ஊழியம் தாங்குறீங்களா? வெரி குட். நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். கவனிங்க, எங்க சர்ச்சில் இருந்து சோதரம் ஒரு மாசத்துக்கு 12-13 மிஷனரிகள் நாங்கள் தாங்குறோம். இந்த 10 வருஷத்துல. ஆமேன். தாங்குறோம். முதல்ல நான் வெளிநாட்டில் இருக்கும்போது என்னோட ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வர்ற காணிக்க கன்வென்ஷன் போகும்போது அதில் பாதி எடுத்து எங்கே அனுப்புவாங்க? மிஷனரி. நானும் அங்கேருந்து சில அமௌண்ட் அனுப்புவேன். அது மொத்தமாக பெரிய பல்க் அமௌண்ட் அனுப்பிட்டு இருந்தோம். ஆனால் அனுப்பின போது எங்களுக்கு சரியான ஆள் கிடைக்கல. அது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால கொஞ்சம் வருஷம் நான் மிஷனரிக்கே தாங்கக்கூடாது, நான் ஸ்டாப் பண்ணி போட்டிருந்தேன். அல்லேலூயா. பிறகு நான் ஊரில் வந்து செட்டில் ஆனப்படாது ஒரு 3 வருஷம் கழிச்சு சரியான ஆட்களை கண்டுபிடித்து சோத்ரம் இப்பொழுது எங்கள் சபையிலிருந்து 12-13 மிஷனரிகளை நாங்கள் தாங்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு தனி அக்கௌண்ட் தான் சோதரம். ஜனங்கள் சில பேர் ஒரு மிஷனரி தாங்குவாங்க, சில பேர் ஆஃப் கொடுப்பாங்க, சில பேர் 1000 கொடுப்பாங்க, 500 கொடுப்பாங்க, 200, 100 அப்படி நிறைய ஜனங்கள் கொடுக்காத சேர்த்து மொத்தமாக வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாங்கள் தாங்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதம் சோதரம் பீகாரில் ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு நாங்கள் என்ன கொடுத்துருக்குறோம்? அடுத்த 2 மாதம் கழிச்சு அந்த சர்ச்சை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் ஆண்டோடிக்கணும் நாங்கள் போகிறேன். அல்லேலூயா. எங்கள் சபை சார்பில் சர்ச் ஓப்பன் பண்ணுறோம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏங்க, நான் ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் நம்மை இங்க போஷித்து நம்மளை ஆஸ்வதிக்கும் போது நம்முடைய திருச்சபை யாரை தாங்கணும்? நானும் என் வயிறுன்னு இருக்கக்கூடாது, நானும் எங்க திருச்சபை இருக்கக்கூடாது. திருச்சபையில் வருகிற நன்மை யாருக்கு போகணும்? ஆமேன். சோத்திரம். நான் வந்து ஜார்க்கண்ட் போன வருஷம் ஜார்க்கண்ட் போயிருந்தேன். என்னை பல இடங்களில் கூட்டு போனாங்க. போகும்போது நான் அப்படியே உடஞ்சிட்டேன். சில இடங்களில் போனால் சோதரம், இந்த மாட்டு கொட்டை இருக்கலாம், மாட்டு கொட்டை, மாடு கட்டுற இடம் இருக்கலாம்,
நாங்கள் முதல்ல எங்களுக்கு ஆராதனை அங்கே தான் கொண்டு போனாங்க. அந்த நாங்கள் போனோம்னா மாடெல்லாம் இல்லை, அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எங்களை அங்கே உட்கார வச்சிருக்காங்க. அங்கே தான் ஆராதிக்கிறாங்க. ஆனால் என்ன தாகத்தோடு ஆராதிக்க தெரியுமா? சோதனம். அந்த ஜனங்கள் ரோடு கிடையாது, கரண்ட் கிடையாது, இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஸ்கூல் கிடையாது. நான் பார்க்குறேன் அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்குன்னா ஒரு 15-20 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. நமக்கு வீட்டுக்கு முன்ன பஸ் வரலன்னா என்ன சொல்கிறோம்? கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். யாருக்கு? டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. யாருக்கு? ஸ்கூலில். அது என்ன இன்னைக்கு ஸ்கூல் வீட்டு பக்கத்தில் வரல? இந்த என்ன சேர்த்தான் சொல்கிறேன். நானே எத்தனை சண்டை போட்டுருக்கிறேன். பஸ் விட்டுட்டு போயிட்டேன், வராமல் போயிட்டாங்கன்னா எதுக்கு நீ பஸ் வரல நான் சொல்ல போறாங்க. ஆனால் அங்கே உள்ள ஜனங்கள் பாருங்க, கரண்டே இல்லை, ஆஸ்பத்திரி இல்லை. நான் கேட்க நீ இதான் எமர்ஜென்சினா என்னது? வைத்தியர் பக்கத்தில் வைத்தியர் இருப்பார், கொண்டு போவோம், பழச்சா பழச்சி இல்லைன்னு வேண்டாம். தண்ணி, அதாவது கவனிங்க சோதனம். நாங்கள் போனோன்னே எங்களுக்கு கால்கள் கழுவது எனக்கு தந்தாங்க. நான் குடிக்க தண்ணி கேட்டேன், குடிக்க தண்ணி கொண்டு தந்தாங்க. நான் இது ஜூஸ் நினைச்சு என்ன பண்ணாலும் குடித்தேன். என்னங்க ஜூஸ் என்ன கலர்ல இருக்குங்க? ஒரு ஆரஞ்சு கலர் அப்படிதானே. நான் நினைச்சேன் மேபி திஸ் ஜூஸ், வாங்கி குடித்தேன். நான் இது ஜூஸுக்கு ஒரு வாடகை இல்லையே. அவங்க இது ஜூஸ் இல்லை, தண்ணி. என்னது அப்படின்னா அந்த இதில் கலங்கி வர தண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க குடிக்கிறாங்க. இல்லையா? நமக்கு 24 மணி நேரம் என்ன வருது? அழகான சூப்பர் தண்ணி வருது, உண்டா இல்லையாங்க? அல்லேலூயா. எங்களை கூட்டிட்டு போனவர் ரோட இல்ல, அவர் பாட்டுக்கு ஏதோ ரோட்ல என்ன பண்றாரு, அந்த காடு வழியே கூட்டிட்டு போறாரு. சோதரம். ஆமென். அவங்க சிட்டிக்கு வரணும்னா சோதரம் எத்தனையோ மணி நேரம் நடந்துதான் அந்த ஜங்ஷனுக்கு வரணும், கீழே அடியில. அல்லேலூயா. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு சபை கட்டுறதுக்கு. ஆமென். அவங்க படுற பாடுக்கு அளவே இல்லை. சோதரம். அப்ப நினைச்சேன், ஆண்டவர் நம்மளை எங்கேயோ கொண்டு வச்சிருக்கிறார், எங்கேயோ கொண்டு வச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அவங்க அதாவது ஒரு 70 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறாங்க. 70 ஆண்டு. இந்தியா நம்ம நாடு, நம்ம கன்னியாகுமரி 70 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை இப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு ஊழியர் சொல்றாரு, பாஸ்டர் உங்க சர்ச்சில் பழைய துணி இருந்தா கொடுத்து அனுப்புங்க பாஸ்டர் சொன்னாங்க. அவர் சொல்றாரு, நீங்க பழைய துணி கொடுத்து விடுறது அவங்களுக்கு புது துணி. அல்லேலூயா. 2 வாரத்துக்கு எங்க சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ண பிள்ளைங்க கொடுத்தாங்க பாருங்க, ஒரு ரூம் ஃபுல்லா துணி தான். சோத்திரம். ஒரு வண்டி ஃபுல்லா ஏற்றி விட்டாச்சு, இன்னும் 2 வண்டிக்கு இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. பேக் பண்றதுக்கு எல்லாம் வந்து வச்சுதான் வாங்கி நாளைக்கு தான் பேக் பண்ணணும். சோத்திரம். அல்லது எங்க அனுப்புறதுக்கு? வட இந்தியா, பீகாருக்கு அனுப்புறதுக்கு. சோத்திரம். அப்போ இங்கு மொர்தெகா சொல்றான், அந்த வசனம் திரும்பணுமா? எழும்பும். ஓகே, கவனிங்க. நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு, எப்படிப்பட்ட காலத்திற்கு? நம்ம ஜனங்கள் அங்க அழியறாங்களே, அங்க ஆடை இல்லாம இருக்கிறாங்களே, சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்களே. ஆமென். சோத்ரம். எந்த வசதி இல்லாம இருக்க இந்த காலத்திற்கு நீ உதவியா இருக்கும்படிக்கு எனக்கு கிடைச்சதான். நமக்கு இந்த ராஜ மேன்மை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை சிங்காசனத்துல கொண்டு வச்சு எது தெரியுமா? எதுக்கு? அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக, ஆபத்தில் இருக்க ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ராஜாத்தி யாரு? எஸ்தர் தைரியமா ராஜாவிடத்துல போய் என்ன பண்ண நிக்கிறா? செங்கோல் யாருக்கு நீட்டப்படுது? ஆமென். அவர் ராஜாத்தி ஆனதுனாலதான் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்து முழு யூத வர்க்கமும் பாதுகாக்கப்பட்டார்கள். இப்ப சொல்லுங்க, சிறைச்சாலைக்கு சென்றது நன்மைக்குத்தான், சிங்கக்கவியில சென்றது நன்மைக்குத்தான், சிறுமைப்படுத்தப்பட்டது நன்மைக்குத்தான், சீறி பாய்ந்தது நன்மைக்குத்தான், சிலுவை சுமந்தது நன்மைக்குத்தான். அதே நேரத்தில் சிங்காசனம் சென்றதும் நன்மைக்குத்தான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை திரும்ப நான் வாசித்து சொல்லுகிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமான, உங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்கிற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் அப்படியே முழங்கால் படிடுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
ரூபா ஷகரபா லத ரபனா ஷந்தரபா உடிமியானா ரகுத்துனா ஷந்துரபா லத்திரபௌனியா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Father. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. சொல்லுவோம். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா ஆமென் 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 நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது ஆமென் சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. சேர்ந்து பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மை ஆமென் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பு கொண்டீரே. மேன்கூரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நீக்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை ஆமென் மீட்கும் கரங்கள் நான் கண்டே. பாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்லுவோம். ஓ நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை.
நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கரங்களை கொஞ்சம் உயர்த்தி, நல்ல கரங்களை கொஞ்சம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உங்களை சிலருடைய வாழ்க்கையிலே சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் இருந்தது, சிறைச்சாலை அனுபவம் இருந்தது, சிங்கக்கவியில் போடப்பட்ட அனுபவம் இருந்தது, சிலுவை சுமந்த நாட்கள் இருந்தது. ஆமென். பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில நன்மையாக முடித்திருக்கிறார். இந்த ஆண்டவரை பார்த்து சொல்ல, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை ஆமென் கர்த்தர் இந்த நேரத்திலும் ஆமென் நம்மை உயிர்ப்பிக்கிற நல்ல வார்த்தைகள் நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் பாரங்களை ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பேசின நம்முடைய தாசரை கர்த்தர் இன்னும் பலப்படுத்தி ஆயிரங்கள் பதினாயிரங்களுக்கு கர்த்தர் பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் இன்னும் நிலைநிறுத்தும்படியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஆமென் இந்த நாள் முதல் புதிய தீர்மானத்தோடு முன் செல்ல விசுவாசத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்த கிருபைக்காய் நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். சகலமும் நன்மைக்கு எதுவாகவே கர்த்தர் முடிக்க போகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஆராதனை எங்களுக்கும் நீர் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி தந்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமான கர்த்தர் எங்கள் நடுவிலே நீர் வெளிப்பட்டு உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை மறைத்து உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். உம்முடைய மகிமையை வல்லமையை காணும்படி கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தீரே. வந்த ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்தினுடைய மேன்மை உணரத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் பாராட்டினதற்காக ஒரு விசை கூட ஆண்டவரே உம்முடைய எங்கள் ஆத்துமாவோடு ஆண்டவரே அப்பா இணைந்து உறவாடி மகிழும்படி இந்த பரிசுத்த நாளிலும் தேவன் பாராட்டின அன்புக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ நேசித்து இந்த ஆவிக்குரிய அனுபவங்களிலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் நடத்தி வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். சபை ஆசீர்வதியும், ஊழியர்களை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதியும். கேட்ட உம்முடைய ஆண்டவரே அப்பா நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு நீர் இந்த நேரத்தில் துணிக்க பண்ணினீர். உம்முடைய மகனுடைய நாவை கர்த்தர் எடுத்து நீர் உபயோகப்படுத்தினீரே. இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆமென். சகலத்தையும் எங்களுக்கு நன்மையாக செய்து முடிக்கிற கர்த்தர், ஆமென், தீமைகளை நீ நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் அல்லவா ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த விசுவாச பாதையிலே முன் செல்ல கிருபை தாரும். சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்க்காதபடி சூழ்நிலைகளில் எங்களை நடத்துகிற உம்மை நாங்கள் பார்த்து முன் செல்ல கிருபை தாரும். உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற உதவி செய்யும். ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கடந்து வந்த எல்லா தேவ ஊழியர்களுக்காக நன்றி. எல்லாரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். தொடர்ந்து நடக்க போகிற விருந்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆமென். மாலை கூட்டத்திலும் கர்த்தர் இன்னும் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நல்ல நாம மாத்திரம் இன்னும் எங்களை கொண்டு பெரிதாய் மகிமைப்பட செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே துதி கனமாகி மயுமக்கே, ஓ நீரே ராஜாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.